கொடைக்கானலுக்கு ஓய்வுக்காக வந்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கோல்ஃப் விளையாடி மகிழ்ந்தார். 5 நாள் பயணமாக தனது குடும்பத்துடன் கொடைக்கானல் வந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளார். தொடர்ந்து பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு வரும் அவர் இன்று மாலை பசுமை பள்ளத்தாக்கு அருகே உள்ள கோல்ஃப் மைதானத்திற்கு சென்றார். அங்குள்ள புல்வெளிகளில் நடந்து சென்று பார்வையிட்ட அவர் கோல்ஃப் பந்தை போட்டால் குழிக்குள் லாவகமாக அடித்து மகிழ்ந்தார். சுற்றி இருந்தவர்கள் கைகளை தட்டி பாராட்டினர். கொடைக்கானல் கோல்ஃப் கிளப்பிற்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கொடைக்கானலுக்கு ஓய்வுக்காக வந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள கோல்ஃப் மைதானத்திற்கு பேட்டரி காரில் வந்தார். காரை விட்டு இறங்கிய அவர் சாலையோரம் நின்று கொண்டிருந்த பொதுமக்களை பார்த்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் 3000 ஆண்டு பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயிலில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார். ஓய்வு எடுப்பதற்காக குடும்பத்தினருடன் பாம்பார்புரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் முதல்வர் ஸ்டாலின் தங்கியுள்ளார். இன்று மாலை பூம்பாறை மலை கிராமத்திற்கு வந்த துர்கா ஸ்டாலின் குழந்தை வேலப்பர் கோயிலில் தரிசனம் செய்தார். அங்கிருந்த பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து கோயிலை சுற்றி பார்த்து சிற்பம்சங்களை தெரிந்து கொண்டார். கோயிலுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.